சித்தார்த் அக்ஷரா, இன்னைக்கு நம்ம ஔவையாருடைய மூதுரையில 26வது பாட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அக்ஷரா காப்புச்சிகள் சொல்லுமா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வெரி குட் சித்தார்த். நான் 25வது பாட்டு படிக்கிறேன், பொருள் சொல்லு. நல்தாமரை கயத்தின் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமருவர் கற்பிலா மூர்கரை மூர்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். இதுக்கு என்ன பார்த்தோம்? நல்லவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு அன்னப்பறம் கூடுற மாதிரி அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கெட்டவங்க எல்லாம் கூடுற மூர்கரெல்லாம் கூடுறவங்க பிணந்தண்ணி கழுகு மாதிரி இருக்கும். அது அவங்க செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக, சுயலாபத்துக்காக வருவாங்க. சரி, அதுல காக்கை உகக்கும் பிணம், அதுல உகத்தல்னா விரும்புதல்னு அர்த்தம். அது விரும்பி அந்த வாசனை வந்த உடனே விரும்பி அது போகுது இல்ல பிணத்தை நோக்கி, அதனால உகக்கும் அப்படின்னா விரும்பும் அப்படின்னு அர்த்தம். சரியா? கொத்தி கொத்தி சாப்பிடறதுக்கு விரும்பி தானே போகுது அது, அதான். சரி, இப்ப 26வது பாட்டை படிக்கிறேன். நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சா புறம் கிடக்கும் நீர்ப்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். இதுதான் பாட்டு. இதுக்கு என்ன பொருள்னா, ஔவையார் 2 விதமான பாம்பை ஒப்பிடுறாங்க. ஒன்னு விஷம் இருக்கிற பாம்பு, சரியா? இன்னொன்னு நீர்பாம்பு, தண்ணி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தண்ணி பாம்பு இந்த ஊர்ல கார்டன் ஸ்னேக்ஸ் சொல்லுவாங்க. கார்டன் ஸ்னேக்ஸுக்கு பாய்சனே கிடையாது, விஷமே கிடையாது. அது உன்னை கொத்திச்சுன்னா கூட உனக்கு இன்னும் இறந்துலாம் போக மாட்டோம். கார்டன் அது பயந்து ஓடி போயிடும். அப்படியே ஒருவேளை தெரியாம நீ மிதிச்சுட்ட, அது உன்னைய கொத்துச்சுன்னாலும் விஷம் கிடையாது. அதுக்கு லேசா வலிக்கும், ஆனா விஷம் ஏறி உடம்பு உயிரே போகாது இல்ல, அந்த மாதிரி சொல்றேன். நஞ்சு இருக்காது அதனால. சரியா? அது நம்ம ஊர்ல தண்ணி பாம்பு நீர் பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 விதமான பாம்பை ஒப்பிடுறாங்க. யாரோட அப்படின்னா, நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கறந்து உறையும். உறைதல் அப்படின்னா தங்குதல், உறைவிடம்னா ரெசிடென்ஸ் அர்த்தம். கரத்தல் அப்படின்னா ஒளிச்சு, அதாவது ஒளிவு மறைவா இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் கரத்தல் அப்படிங்கிற சொல்லு. நீங்க ஆத்திச்சூடியில எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கற்பதனால் ஆயப்பயனின் கோல் அது திருக்குறள். ஆத்திச்சூடி அகர வர்க்கம் சொல்லு பார்க்கலாம். அறம் செய்ய ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனே, அதுக்கு கடவுள் வாழ்த்து. நான் சொல்றது அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். அடுத்ததுதான் இந்த கரத்தல் வரும். அடுத்ததுலதான் 6வது சினம். என்ன? ஈவது கரவேல். ஈவது கரவேல், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். அதாவது ஈங்கிறது கொடை, எல்லாருக்கும் தானமா கொடுக்கறது. அதை விளக்க கூடாது, நீ அதை நைசா ஒழிச்சு ஈங்கிற. இயல்வது கரவேல். சரிங்க, கவனிங்க. இயல்வது கரவேல் அந்த இடத்துல நான் சொல்லும் போது சொல்லிருக்கேன், நம்மளால என்ன முடியுமோ இயல்வதுன்னு நம்மளால முடிஞ்சது. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்பா, உன்னால செய்யறதுக்கு முடியும், ஆனா வேணும்னே செய்யாம இருக்க. சரியா? அப்போ இப்ப ஏதோ பெரியவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாக்கே ஏதோ கேக்குறாங்க அப்படின்னா, நீ செய்யக்கூடிய ஸ்திதியில இருந்தாலும் எனக்கு சோம்பலா இருக்கு, நீ ஏன் பண்ணின அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி சொல்றது, நம்மளால முடிஞ்ச காரியத்தையும் செய்யாம இருக்கிறது, அதுதான் இயல்வது கரவேல். அப்படின்னா ஒளிச்சிருந்து பண்ணாத அப்படின்னு. அதனால இந்த ஒளிவு மறைவை குறிக்கும் கரத்தல் அப்படின்னா. சரியா? அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, கறந்து உறையும். பாம்பு எப்படி இருக்கும்? இப்படி பாம்பு, நாய், பூனை எல்லாம் போற மாதிரி பாம்பு அப்படியே இப்ப வெட்ட வெளியில போகுமா? அது எப்படி போகும்? பாம்பு பதுங்கி போகும். ஒரு புஷ்குள்ள இப்படி புஷ்ல அப்படி வரிசையா கோக்குள்ள போற மாதிரி. அது எங்க இருக்குன்னே தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு கல்லையோ ஏதோ ஒண்ணு நகர்த்துனா பார்த்தா அடியில இருந்து வரும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப எங்க இருக்குன்னே தெரியாம. ஆமா, ரொம்ப அது புதிரா இருக்கும், எங்க இருக்குன்னே தெரியாது. அது ரொம்ப ஸ்டெல்த்தியா போகும். ஆமா, ஸ்டெல்த்தி. அஞ்சா புறம் கிடக்கும் நீர்பாம்பு. ஆனா தண்ணி பாம்பு அப்படி கிடையாது. தண்ணி பாம்பு, இந்த கார்டன் ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப விஷம் இல்லாத பாம்பு கச்சாமச்சான் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். அது ஒன்னும் பெருசா ஒளிவு மறைவோட எல்லாம் போகாது, சாதாரணமா போகும். அப்படி சொல்றாங்க. அஞ்சா புறம், அது ஏன்னா பயப்படாது.
அந்த மாதிரி நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர். யாரு மனசுல வந்து அப்படியே ரொம்ப கெட்ட எண்ணங்கள், திருடணும்னு நினைக்கிறவங்க பட்ட பகல்ல வருவாங்களா? ராத்திரி யாருக்கு தெரியாத சமயம். எங்கேயாவது அவங்க சில தடவை மறைஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிருக்கும் போது அவங்க வருவாங்க, இல்லாட்டி எங்கேயாவது அந்த இடத்துல இருக்காத போது போவாங்க. ஆமா, அப்படியே அவங்க பகல்ல வந்தா கூட அவங்க உண்மையான ஐடென்டிட்டியோட வரமாட்டாங்க, அது தெரியும்ல. பகல்ல வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி எல்லாம் தூக்கிட்டு வந்து கத்தி எல்லாம் அப்படியே இப்படி தூக்கிட்டு வர மாட்டாங்க, அவங்க எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. ஆமா, அது நம்மளுக்கு தெரியாது. ஆமா, எல்லாமே பதுங்கி பண்ணக்கூடிய விஷயம். இல்லாட்டி ஆள்மாறாட்டம் பண்றதுன்னா அவங்க வேற ஒரு, அப்படியே பகல்ல எல்லாரும் முன்னாடி தெரியற மாதிரி வந்தாங்கன்னா அது அவங்களோட உண்மையான பேரு, உண்மையான நடை உடை வேஷம் எல்லாம் போட்டுன்னு வராங்கல்ல, அந்த மாதிரி. எப்பவுமே ஒளிஞ்சு, பாம்பு விஷமுள்ள பாம்பு எப்படி ஒளிஞ்சுன்னு ஒளிவு முறைவா எல்லா விஷயமும் பண்ணுமோ, அது வந்து ஒரு திருட மாதிரியா? ஆமா, அந்த மாதிரி கெட்டவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா நெஞ்சில் இது தம்மை கரப்பர், கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். அந்த மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சு யார் பண்ண மாட்டாங்கன்னா, மனசு சுத்தமா இருக்கிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, வெளிப்படையா இருப்பாங்க. ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ எம் an ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி, எல்லாரும் நான் என்ன பண்றேங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எதுவும் நான் ஒழிச்சு தனியா எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பாட்டுடைய அர்த்தம். சரியா? இப்ப பொதுவாவே நம்ம இப்ப இருக்கிற தீவிரவாதிகள், இப்ப இருக்கிற திருடர்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாம மக்களா நைஸா பதுங்கி தானே பண்றாங்க. இப்ப சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சிருக்குன்னு வச்சுக்கோ, அவனுக்கு தெரியும் எங்க இருக்குன்னு, அதனால வேணும்னே மறைச்சுண்டு, இல்லாட்டி கண்ணாடி ஹூடி மாதிரி போட்டுண்டு, கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுண்டு, அவன் யாருங்கிற அடையாளமே கேமரா இருந்தா கூட தெரியாதபடிக்கு நைஸா போவான். எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு என்னன்னு சாதாரணமா தானே போவாங்க, அதுதான் சொல்ல வராங்க. சரியா? போட்டுட்டு மறைஞ்சு ஃபேஸ்ல மறைஞ்சுதான் அவங்க ஏதோ நினைப்பாங்க. ஆனா லைக் கண்ணாடி மட்டும் போட்டுட்டு குடி நார்மலா போட்டுன்னா, இதையே ஒரு தமிழ் பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும் அப்படின்னு. அதாவது என்னன்னா, மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதாவது வேல்யூபிளா வச்சிருந்தோம்னா அப்பதான் வழியில போகும்போது யாரும் திருடுவாங்களோ அப்படின்னு. அதேதான். உனக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, திருடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நீ திருட வந்தா என்ன வராட்டி என்ன, என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே. அதனால பெருசா பயம் இல்லை. ஆனா ஏதோ தங்கம் வைரோன்னு விலை மதிக்க முடியாது வச்சிருந்தேன்னா, ஐயோ எவனா திருடிடுவானோன்னு பயம் இருக்கும். அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. சரி, இப்ப நான் பாட்டை படிக்கிறேன், எங்கூட சேர்ந்து படிங்க, சொல்றேன். நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சா புறம் கிடக்கும் நீர்ப்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம்.